2023 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன நேரு படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது ஜித்து ஜோசப், மோகன்லால், பிரியாமணி, சித்திக், ஜெகதீஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த பொண்ணோட அப்பாவா அம்மாவா யாரும் இல்லை. என்ன அந்த பொண்ணுக்கு ஒரு 21 வயசு இருக்கும். அப்போ ஒரு பையன் திருட்டுத்தனமாக அந்த வீட்டுக்குள்ளே வர்றான். அந்த பையனுக்கு ஒரு 21 வயசு இருக்கும். ஏன்னா அந்த பையன் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான். இந்த வீட்டில் யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக உள்ளே நுழைஞ்சிருக்கான். அந்த பொண்ணு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றா. வெளியே வரும்போது இந்த பையன் அந்த பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கண் தெரியாது. கண்ணு தெரியலைனாலும் அந்த பொண்ணுக்கு பல திறமைகள் இருக்குது. எப்படின்னா, அந்த பொண்ணு நல்லா சிற்பம் செய்வாள். அதாவது ஒரு மனிதனை பார்க்காமலே அவரை மணிக்கே சிற்பம் பண்ணுவாள். அது கொஞ்சம் அந்த தொட்டு மட்டும் பார்த்தா போதும். அந்த முகத்தை தொட்டு பார்த்துட்டு அவள் சிற்பம் பண்ணுவாள். அந்தளவுக்கு அவளுக்கு ஒரு திறமை இருக்குது. இவன் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவனுடைய முகத்தை அப்படியே தொட்டு அவனுடைய மனசுக்குள்ளே அவனுடைய முகத்தை அப்படியே பதிவு பண்ணுறான். அப்புறமா அவன் ஆரம்ப கட்டத்தில் அவள் இவன் ரேப் பண்ணும்போது அந்த பொண்ணு கத்துறா. அதுக்கு அவன் சொல்கிறான், கத்துனேன்னா நான் கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவள் அப்படியே அமைதியாகிடுறா. அப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய முகத்தை பிடிச்சி அப்படியே மனசுக்குள்ளே பதிவு பண்ணுறான். அப்புறமா அவன் ரேப் பண்ணிவிட்டு அவனும் போயிடுறான். அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். அப்புறமா அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம் வர்றாங்க. பார்த்த உடனே கதறி அழுகுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணு மறுநாள் என்ன பண்ணுறான்னா, அதாவது ரேப் பண்ணிட்டு போனால அவனை அப்படியே சிற்பமாக அப்படியே அதை உருவாக்கிட்டு அப்பாட்ட போய் காமிக்கிறா. இவன் தான் நீ ரேப் பண்ணா அப்படின்னு அவள் காமிக்கிறா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு தெரிஞ்சவர் தான் போல், அவருக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க தான் போல், அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சிற்பத்தை வச்சு அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இப்போ அந்த வக்கீல் சொல்கிறாங்க, இவளா ஒரு சிற்பத்தை பண்ணிட்டு அந்த சிற்பத்தில் உள்ள இவன் தான் நினச்சிட்டு இவனை கைது பண்ணுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எதுவுமே இந்த பொண்ணுக்கு சாதகமாகவே வழக்கு அமைய மாட்டேங்குது. இவளுக்கு கண்ணு தெரியல, இவ சொல்கிறது எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு வழக்கு அந்த பொண்ணுக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது. நிறைய வக்கீல் இந்த பொண்ணுக்கு ஆதரவாக ஆஜராகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எதிர்வாதமாக வக்கீல் அவர் இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியல, இந்த பொண்ணுடைய வாதத்தை ஏற்க முடியாது அப்படின்னு வாதாடுறாங்க எதிர் வக்கீல். அதனால இந்த பொண்ணு தோற்று போகிறா. அந்த வழக்கில் தோற்று போகிறா. லாஸ்ட்டாக ஒரு வக்கீல் ஆஜராகிறாரு. அவர் தான் மோகன்லால். மோகன்லால் இந்த பொண்ணுக்கு ஆதரவாக வாதாட மறுக்கிறாரு. ஏன்னா அவர் இதுவரைக்கும் ஒரு கேஸு கூட அவர் ஜெயிச்சதில்லை. மோகன்லால் ஜெயிச்சதில்லை. ஆனால் அவருக்கு பல திறமைகள் இருந்தாலும் அவர் ஜெயிச்சதில்லை. அதனால் மோகன்லால் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நான் வாதாடினாலும் ஜெயிப்போமா என்னான்னு எனக்கு தெரியலை, நீங்கள் வேறு ஒரு வக்கீலை பார்க்குறது தான் நல்லதுன்னு மோகன்லால் சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு லாஸ்ட்டாக அழுக தொடங்குறத மோகன்லால் பார்த்த உடனே அவருக்கே சங்கடமாகி போயிடுது. சரி, இந்த பொண்ணுக்கு ஆதரவாக நம்ம வாதாடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. ஒரு பெரிய ஒரு வாதம் நடக்குது. அதாவது நீதிமன்றத்தில் ஒரு வாதம் நடக்குது. இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிச்சா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல படம் தான். ஏன்னா இந்த படம் இப்போவும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போ கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் அந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த படம் பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான்.
இப்போ இந்த படத்தோட ப்ளஸ்ஸு, மைனஸ நம்ம பார்த்துரலாம். ப்ளஸ்ஸுன்னு சொன்னோம்னா, இந்த படத்தோட மியூசிக், இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். மைனஸ்ன்னு சொன்னோம்னா, இந்த மாணிக்க ஒரு ஒரு ஸ்டோரி, கிரைம் ஸ்டோரி வச்சு படம் எடுக்கணும்னா, அந்த நீதிமன்றத்தில அந்த வழக்கு நடக்க அந்த காட்சிகள்ல வந்துட்டு இன்னமும் நெறையா சஸ்பென்ஸு ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் கொண்டு போயிருந்தா, இன்னமும் படம் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. அது என்ன சொல்றது? சஸ்பென்ஸு அந்த ஒரு ட்விஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்ல இந்த படத்துல. அதுவும் கூட இருந்துருச்சுன்னா, இன்னமும் படமும் நல்லாருக்கும். நான் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லல. ஆனா, இந்த படம் வந்துட்டு நல்ல படம் தான். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கறதுக்கு நான் கேரண்டியா சொல்றேன். இது ஒரு நல்ல படம் தான். இருந்தாலும் நம்ம அதாவது இந்த படத்தோட டைரக்டர் ஜித்து ஜோசப் வந்துட்டு பாபநாசம் படம் எடுத்திருக்காரு. திருஷ்யமோட ரீமேக் தான் பாபநாசம். இது 2 படம் அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த படத்துலலாம் நெறைய ட்விஸ்ட் இருக்கும். எதிர்பாராத ட்விஸ்ட் வந்துட்டு நெறையா இருக்கும். அந்த மாணிக்கு இந்த படத்துலயும் அ நெறைய ட்விஸ்ட் வந்து வச்சிருந்தாருன்னா, இன்னமும் படம் நல்லா இருந்திருக்கும். பெருசா ட்விஸ்ட் ஒண்ணும் இந்த படத்துல வந்துட்டு இல்ல. ஏன்னா, இந்த மாணிக்கு ஒரு கிரைம் படத்துல அந்த மாணிக்கு வச்சிருக்கணும். கேரளால வந்துட்டு மோகன்லால் படம் வந்துட்டு தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருந்திருக்கு. அ ஆனா இப்ப வந்து இந்த படம் நேரு படம் தான் மோகன்லால வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் மோகன்லால வந்துட்டு சினிமால மறுபடியும் கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த படம் வந்துட்டு ஹிட் அடிச்சிருக்கு. இது ஒரு சூப்பர் ப்ளாக் பஸ்டர் ஹிட் வந்துட்டு இந்த படம் அடிச்சிருக்கு. ஏன்னா, இப்போ வர இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு இந்த படம் வந்துட்டு. அதே மாரிக்கு மோகன்லால் ஆக்டிங்க பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவருடைய ஆக்டிங் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு முற்றிலும் வேறுபடுத்தி காமிச்சிருக்கு. ஏன்னா, மற்ற படங்கள் மாணிக்கு இல்லாம இந்த படங்கள முற்றிலுமா வேறுபடுத்தி காமிச்சிருக்கு. அதே மாணிக்கு இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் ஆகட்டும், நடிகை ஆகட்டும் எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாணிக்கு பிரியா மணிலாம் இந்த படத்துல ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. அதாவது மோகன்லாலுக்கு எதிரா வாதாடுற ஒரு வக்கீலா தான் பிரியாமணி வர்றாங்க. அவங்களுடைய சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாணிக்கு இந்த படம் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, இந்த படத்த பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.